Hi friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Zoho Schools for Admission process 2022 பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 12th இப்போ முடிக்க போறவங்களுக்கும் இல்ல டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் நீங்க Zohoல ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அப்ளை பண்ணுங்க சொல்லுங்க. ஸோ இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன, நிறைய பேர் வந்து Zohoல ட்ரீம் கம்பெனி போகணும்னு நினைப்பீங்க. அதுவும் 12th முடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றிலாம் சொல்கிறேன். நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், ஏர்ன் பண்ணிவிட்டு எப்படி படிக்கலாம் அப்படின்றத தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோஹோன்றது நிறைய பேரோட ட்ரீம் கம்பெனியாக இருக்கும், அங்கே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. டிகிரி முடித்தவங்களுக்கு எப்போவுமே சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இப்போ மார்னிங் கூட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு போகிறவங்க நீங்கள் அந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னா. இப்போ இது வந்து 12th நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்களும் ஜோஹோக்குள்ளே போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து 2 years வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் 14,000 வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரைனிங் நீங்கள் என்னென்னா டேரெக்டாக சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலாக ஒர்க் பண்ண போவீங்க. ஓகேவா? ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எப்படி டிகிரி முடிச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த சேம் சேலரி வந்து உங்களுக்கு வரும். ஓகே, இப்போது என்னென்னா நீங்கள் இப்போ டிகிரி படிக்க முடியாதோ அப்படின்னு நீங்கள் அந்த 2 years ஆஃப் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணோடனே என்ன ஆகிடும் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு டிகிரி வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் பார்ட் டைமாக தான் பண்ண முடியும், டிஸ்டன்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்து இங்கே போகிறீங்க 12th முடிச்சுட்டு இல்லை டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஜோஹோன்ற பெரிய கம்பெனியில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான் ப்ரோக்ராமிங் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து யாராக இருந்தாலும் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 11th ஸ்டாண்டர்டாக படிக்கிறீங்க, நான் 12th படிக்கிறேன், ஏன்னா 12th சப்ஜெக்டில் இது கம்பல்சரி உண்டு. ஸோ அதனால் நீங்கள் பைத்தான் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதோட அட்வான்ஸ் நீங்கள் டேட்டா சயின்ஸோ இல்லை ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுமே நீங்கள் 12th முடித்தோடனே இந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணும்போதே இல்லை நீங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதோ உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுட்டு நான் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கேன், ஒரு வெப்சைட் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காலேஜில் எக்ஸ்போசர் க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று நீங்களே வந்து ஃப்ரீலான்சிங் எடுத்தும் பண்ணலாம் ஒர்க்கு. ஓகே, அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஏதாவது கோர்சஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இல்லைனாலும் ஆன்லைன் கிளாஸஸும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டேரெக்டாக லேர்ன் பண்ணி போது நீங்கள் ப்ராஜெக்ட் ஓரியன்டாக நான் ட்ரைனிங் தான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு ப்ராஜெக்ட்டு எப்படி ஒர்க் பண்ணதோ அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எப்படி ப்ராஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் லேர்ன் பண்ணணும், ட்ரைனிங் எப்படி வந்து அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, இது கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் தான் இது. உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்ற சொல்லலாம். ஓகே, இப்போது ஜோஹோ ஸ்கூலோட அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே தான் போகும். ஓகேவா? போனோன்னு என்னென்னா அட்மிஷன் ஃபார்ம் ஃபார் ஜோஹோ ஸ்கூலுக்கான அட்மிஷன் ஃபார்மு. இது என்னென்னா May 2022க்கான ப்ராசஸ். ஸோ அதனால் இப்போ வீடியோ பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம 2 நாள் கழித்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஜோஹோவில் திடீர்னு என்னைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுன்றது அவங்க மென்ஷன் பண்ணல. அதனால் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடலாம். பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா யுவர் டேட் ஆஃப் பர்த் cannot be earlier than April 1, 2002 and cannot be December 31st, 2005. அதாவது born from 2002லேருந்து 2005 December 31st வரைக்கும் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேன் பி 12th முடித்தவங்க நீங்கள் இதுக்கு போகலாம். 10+3 டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் போகலாம். 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருக்கீங்கனாலும் போகலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க மட்டும்தான் போகணுமா? அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் எந்த டிகிரி, எந்த 12th ஸ்டாண்டர்டில் என்ன
மேஜர் எடுத்து படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸ் பயாலஜியாக இருக்கட்டும், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை அக்கௌண்டன்ஸோ என்ன டிகிரி என்ன மேஜர் நீங்கள் படிச்சிருந்தாலும் என்ன குரூப் படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோலையுமே அப்படி தான். Students in their final year schooling or final semester of their diploma can appear for this test. 12th இப்போ முடிக்க போகிறவங்களோ இல்லை டிப்ளமோவில் லாஸ்ட் செமஸ்டரில் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். Students who have already completed more than a year of any degree program, ஆக்சுவலாக நீங்கள் பிஇஓ பிடெக் பிஎஸ்சி பிகாமு முடிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால தான் இதை வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பார்த்துட்டு அப்புறமா 2002 நீங்கள் பிறந்து இல்லை 2005 பிறந்தவங்களா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களோட நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நேம் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்து இதில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஏப்ரல் 2022 இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இயரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இயர் வரும். இதில் இப்போ 2002 முடித்தவங்களா இல்லை 4 அப்படின்னா எந்த மந்த்தோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மந்த்தோட கேலண்டர் இங்கே வந்துடும். அதிலேருந்து நீங்கள் இதில் டேட்டை சூஸ் பண்ணி இப்படி கொடுத்துக்கணும். ஓகேவா? உங்களோட மெயில் ஐடி கண்டிப்பாக மெயில் ஐடி வேணும், அப்போ தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுங்க. மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் வந்து அவங்க மெயில் அனுப்புவாங்க நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அதை கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் அட்ரஸ் கொடுங்க. கரண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட், கரண்ட்லி 12th படிக்கிறீங்கன்னா கொடுங்க. கம்ப்ளீட்டட் 12th முடிச்சிங்கன்னா கொடுங்க. இப்போ டிப்ளமோ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கொடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டிப்ளமோ ஃபஸ்ட் இயரோ டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் பிஇஓ இல்லை வேறு ஏதோ படிக்கிறீங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் இது கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டட் டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி டிகிரி கோர்னா டிப்ளமோ முடித்தவங்க தான். டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது, பட் நீங்கள் அப்படி கொடுக்குறவங்க இதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஹோம் ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு கொடுத்துக்கலாம். அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடின்னா எந்த காலேஜோ இல்லை எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க, டிப்ளமோனா எந்த காலேஜில், ஸ்கூல்னால் எந்த ஸ்கூல் நேமை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி இன் மேக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னா குட் கொடுங்க. ரொம்ப நல்லா தெரியும்னா கிரேட் கொடுங்க. ரொம்ப நான் அந்த 50% எனக்கு தெரியும் அப்படின்னா ஒரு 70% தெரியும்னா ஓகே கொடுங்க. 50% தான் அந்த ஸ்கில்ஸ் மேக்ஸில் தெரியும் அப்படின்னா பேட் கொடுங்க. இல்லை ஐ டோன்ட் நோன்றது கொடுங்க. ஐ டோன்ட் நோ செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தெரியும். குட்டா பேடா இல்லை கிரேட்டா அப்படின்றது. இங்கிலீஷ்லேயுமே அதே மாதிரி நல்லா இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா கிரேட் கொடுங்க. இல்லை நல்லா ரொம்ப நல்லா தெரியும் அட்வான்ஸாக நான் வந்து பயங்கரமாக இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி பேசுவீங்கன்னா கிரேட் கொடுங்க. ஓரளவு தெரியும்னா குட் கொடுங்க. ஓரளவு இல்லை, கொஞ்சம் ஓரளவு நல்லா நான் கம்யூனிகேட் பண்ணிப்பேன் அப்படின்னா குட் கொடுங்க. ஓகேனா ஓரளவு. பேடுனா வந்து கொஞ்சம் ரொம்பலாம் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பேடு கொடுங்க. ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக இது மென்ஷன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு குட்டு இல்லை ஓகே கொடுக்குறது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கிரேட் கொடுக்குற மாதிரி. ஓகே? இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எவ்வளோ தெரியும் அப்படின்றத கொடுங்க. இந்த மாதிரி தான் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இப்போ எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரோக்ராமிங் நாலேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா சம்மர் கோர்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜூன்லேருந்து. ஸோ இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே? ஸ்பெஷல் ஸ்கில்ஸுன்றது கொடுத்துருக்காங்க. ஸ்கெட்சிங், டிராயிங் தெரியுமா, க்ரியேட்டிவ் ரைட்டிங்கு, ட்ரமாட்டிக்ஸு இல்லை டிபேட்டிங்கு, ஒரட்ரி இல்லை ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக எதில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அதை கொடுங்க. சில பேர் ப்ரோக்ராமிங் நல்லா தெரியும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் கொடுங்க. கரியர் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் எந்த கரியர் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. இப்போ 12th முடிச்சு நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம், இல்லை QAனா குவாலிட்டி அனாலிஸ்ட்டு, டெக்னிக்கல் ரைட்டராக போகலாம், கிராஃபிக் டிசைனராக இருப்பீங்க. ஏன்னா எடிட்டிங் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மோஷன் கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் போகிறீங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதில் போகணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாமினேஷன் பிளானிங். டு யூ ஹாவ் அ ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்யூட்டர் வித் அன்இன்டரப்டட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட நீங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. நோன்னு கொடுக்காதீங்கன்னா கண்டிப்பாக அது வேணும். ஸ்கூல் அப்ளையிங் ஃபார் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் சென்னைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து பிஸ்னஸ்னால் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா பிஸ்னஸ் கொடுங்க. டெக்னாலஜினா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் கியூ ரோலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஹவு டிட் யூ ஹியர் அபவுட், இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் இப்போ யூடியூப் மூலமாக நம்மளோடதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. யூடியூப் கொடுங்க. அடிஷ்னல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து 12th படிச்சுட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலாக ஒர்க் பண்ணணும்னு நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்றத கொடுக்கலாம். இதை தமிழில் அடிக்கக்கூடாது. ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் அஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் அப்படின்ற மாதிரி கொடுங்க ஏதாவது. ஓகே, சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இதுக்கு நான் என்ன ப்ராசஸ் அப்படின்றது நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பை, டேக் கேர். வில் see you on next video.